Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா தயிர் முறுக்கு. இது வந்து தயிரும் அரிசி மாவும் வச்சு பண்ண போறதுனால நல்ல டேஸ்டா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ வாங்க தயிர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துர்க்கேன். தயிரை வந்து நல்லா கடைஞ்சுக்கங்க. கட்டி இல்லாம நல்லா கடைஞ்சுக்கணும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இதில் வந்து நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்து ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து கொதிக்குது. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துடலாம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது வந்து ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுருவோம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா மாவை நீளமாக தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நீளமாக வரும். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தி ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உடையாமல் வரும். இப்போ இதையும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிங் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி தயிர் முறுக்கு செஞ்சு வச்சாச்சு. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நான் இங்கே ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரே பேட்சில் போடாமல் ஒரு 2 பேட்ச் 3 பேட்சாக போடுங்க. ஏன்னா இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். அதனால் ஒரு 2 பேட்சாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம். இப்போ முறுக்கு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் முறுக்கெலாம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம முறுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. ஒரு 2 டேஸ் தான் வச்சு சாப்பிட முடியும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தயிர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.